சன் டிவில மக்கள் பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் ரஞ்சனி. போன வருஷம் நவம்பர் மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 140 எபிசோட்ஸ கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கிறதாவும், சீக்கிரமே கிளைமேக்ஸ் எபிசோடு டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லி ரீசெண்டா சோசியல் மீடியால சில தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. இதை பார்த்த ரஞ்சனி சீரியல் ஃபேன்ஸ் பலரும் ஷாக் ஆகி டிஃபரெண்டான ஸ்டோரி லைன் கொண்ட இவ்வளவு நல்ல சீரியலை ஏன் முடிக்கிறீங்க, இதுக்கு பதிலா கயல் இல்லனா மல்லி சீரியல கூட முடிச்சிருக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணி புலம்பிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல, அதாவது இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலோட ப்ரோமோஸ்லாம் வரும்போது ஒரு பொண்ணு கூட 4 பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லி மக்களோட கவனத்தை ஈர்த்து பேச வச்சிருந்தது. மேலும் டெலிகாஸ்ட் ஆக தொடங்கினதுக்கு அப்புறம் இதுல ரஞ்சனி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் ஜிவியோட ஆக்டிங்குமே மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. சொல்லப்போனா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட ரஞ்சனி சீரியல் 100 எபிசோட்ஸ் கடந்த ஒரு விஷயத்த சீரியல் டீம் ரொம்ப சந்தோஷமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த நேரத்துல இதை பார்க்கும்போது இந்த சீரியல் இன்னும் நிறைய நாட்கள் ஓடும்னு தான் நினைக்க தோணுச்சு. பட் இப்ப திடீர்னு இப்படி சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வரது சீரியலை பாக்குற பலரையுமே வருத்தமடைய வச்சிருக்கு. மேலும் இந்த சீரியல் முடியறதுக்கு காரணம் லோ டிஆர்பியும், மாடுகளும், செல்லமே மற்றும் பராசக்தி போன்ற புது சீரியல்கள் அடுத்தடுத்து டெலிகாஸ்ட் ஆக வெயிட்டிங்ல இருக்கிறதும் தான் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. அதே நேரத்துல சீரியல் முடியறது சீரியல் டீமால அபிஷியலா சொல்லப்படாததுனால அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ரஞ்சனி சீரியல் முடியறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.